நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது கொடைக்கானல். மூடுபனி எப்போதும் விலகாத மலைநகரம். 2022 அக்டோபர் மாதம். சென்னையிலிருந்து வந்த கார்த்திக் நந்தினி புதிய திருமணமான தம்பதிகள். வாழ்க்கையில் முதல் தேனிலவு. லேக், பைன் ஃபாரஸ்ட், கோக்கர்ஸ் வாக் எல்லாம் பார்த்து முடிச்சதும் கார்த்திக்குக்கு ஒரு ஆசை. நந்தினி கிட்ட கேட்டான். குணா கேவ்ஸ் போகலாமா? நந்தினி கொஞ்சம் தயங்கினாள். நந்தினி சொன்னால், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கே, டெவில்ஸ் கிச்சன்னு. கார்த்திக் சிரிச்சான். பின் சொன்னான், அதெல்லாம் பழைய கதை, டூரிஸ்ட் பிளேஸ் தான். நந்தினி கேட்டால், டெவில்ஸ் கிச்சன் ஏன் அந்த பெயர்? லோக்கல் கைட் ஒருத்தர் சொன்னான். சார், இந்த குகை உள்ள ஒரு காலத்துல பேய்கள் ஊளையிடுற மாதிரி புகையோடு கலந்த சத்தம் வரும். பிறகு ராட்சச வவ்வால் அங்கு வசிக்கின்றது. அதனாலதான் பிரிட்டிஷ் காலத்துல டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வந்தது சார் என்று சொன்னார். உள்ள போக முடியுமான்னு கார்த்திக் கேட்டான். கைடு உடனே பதில் சொன்னான். வேலி தாண்டக்கூடாது சார். வார்னிங் போர்டு ஜோக் இல்ல சார். லோக்கல் கைடு அந்த இடத்திலிருந்து போன பிறகு கார்த்திக்கும் நந்தினியும் அவர் பேச்சை கேட்காமல் டெவில்ஸ் கிச்சனின் வேலியை தாண்டி உள்ளே சென்றனர். வேலி தாண்டிய பிறகு குணா கேவ்ஸ் டூரிஸ்ட் விசிட்டர் டைம் மாலை 5:30 மணி வரை. 5:30 மணியான பிறகு டூரிஸ்ட் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்ச நேரம். பிறகு மூடுபனி அடர்த்தி அதிகமானது. கார்த்திக் மற்றும் நந்தினி இருவர் மட்டும் வெளியேறாமல் வேலிக்கிட்ட நின்று போட்டோ எடுத்தாங்க. அப்போ நந்தினி காதில் யாரோ மெதுவா சொன்ன மாதிரி, இங்க வரவே கூடாது. அவள் திடுக்கிட்டாள். கார்த்திக், யாராவது பேசின மாதிரி கேட்டதா? அது காற்று சத்தம்தான் என அவன் அதை கவனிக்கவில்லை. அப்போ அவன் பார்த்தது வேலி உள்ள பாறைகளுக்கு நடுவில் ஒரு குறுகிய பாதை. ஒரு நிமிஷம் போய் பார்க்கலாமே. நந்தினி பயந்து, வேண்டாம், லேட்டாகுது. ஆனா புது திருமணம் அவனோட காதலால் உள்ளே போகும் ஆர்வத்தால் ஜெயிச்சது. உள்ளே நுழைந்தவுடன் வேலி தாண்டிய 10 அடி தூரம். வெளியிலிருந்த சத்தம் எல்லாம் ஒரே நேரத்தில் அடங்கி போச்சு. அங்க பறவைகளும் இல்லை, காற்றும் இல்லை. காற்று குளிரில்ல, ஈரமா இருந்தது. கார்த்திக் கைப்பிடிச்சுக்கிட்டே நடந்தாள். எனக்கு சரியா இல்ல, நம்ம இப்பவே வெளியே போகலாம். அப்போ குகைக்குள்ளிருந்து ஒரு மெட்டல் பிளேட் உரசுற சத்தம். கிளிங் கிளிங், கிச்சன் சவுண்டு போல இருந்தது. கார்த்திக் அந்த சத்தத்தை கேட்டு கேலியாக சொன்னான். அதனால்தான் டெவில்ஸ் கிச்சன் போல. அந்த ஒரு இடைவெளி. நந்தினி பயந்தாள். ஒரு பெரிய பாறை, அதுக்கு நடுவுல மனிதன் நுழைய அளவுக்கு ஒரு கருப்பு இடைவெளி. கார்த்திக் ஃபிளாஷ்லைட் போட்டான். லைட் போன அளவுக்கு டெப்த் தெரியல. அப்போ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி 2 கண்கள். நந்தினி பயத்தில் அலறி போனாள். அப்பொழுது அந்த இடைவெளிக்குள்ளிருந்து அதே குரல், அவன் மட்டும் போகட்டும். அவளோட கை யாரோ இழுத்த மாதிரி விலகிச்சு. கார்த்திக் காணாம போன நிமிஷம். ஒரு வினாடி, ஒரே வினாடி. அடர்ந்த மூடுபனி. நந்தினி திரும்பி பார்த்தப்போ கார்த்திக் இல்ல. ஃபிளாஷ் லைட் கீழ. மொபைல் சிக்னல் 0. அவள் கத்தினாள், கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். எக்கோ வரல. சத்தம் அடங்கிப் போச்சு. அப்போ குகை சுவற்றுல கையால் உரசுன மாதிரி புதிய இரத்த அடையாளங்கள். அவள் ஓட முயற்சிக்க காலு சேரில்லாத இடத்துல மூழ்கி போச்சு. தரை மென்மையாக இருந்தது. நிலம் சுவாசிக்கிற மாதிரி. டெவில்ஸ் கிச்சன் உண்மை என உணர்ந்த நந்தினி பிறகு கால்கள் சிக்கியது. இது என்ன புதைக்குடி என நினைத்தாள். பிறகு அது மண், ஒருவித களிமண் போன்றது. கால் வைத்து அழுத்தினால் உள்ளே செல்லும். பின் கால் எடுத்தால் வெளியே வரும். கணவன் இங்கே என்று தேடினாள். உறுதியானது, கணவன் காணாமல் போனார். என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவள் தன் கணவர் காணாமல் போன அதிர்ச்சியில் மற்றும் அந்த குகையில் காற்று குறைவாக இருந்த காரணத்தால் அங்கே மயங்கி கீழே விழுந்து விட்டார். இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பொழுதும் இந்த குணா கேவ்ஸ் விழுங்கிறது உடம்பை மட்டுமில்ல, நினைவுகளையும். அதனால்தான் பல பேர் விழுந்ததும் எந்த சத்தமும் இல்லை, எந்த உடலும் கிடைப்பதில்லை என்பது அங்குள்ள பெரும்பாலான பொதுமக்களும் மற்றும் காவல்துறையும் சொல்வது. நீங்கள் கொடைக்கானல் குணா கேவ்ஸுக்கு போயிருந்தால் உங்கள் கதையை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனல் மர்மக்கதை இதுக்கு
நீங்க யூடியூப் பார்க்கறவங்களா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நீங்க ஃபேஸ்புக் பார்க்கறவங்களா இருந்தா நமது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறவங்களா இருந்தா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் வீடியோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.